புதுக்கோட்டையில் உள்ள அண்ணா சிலையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள கூண்டின் மேல் படுத்துக்கொண்டு அலப்பறை செய்த போதை ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டது. தேத்தாம்பட்டியைச் சேர்ந்த நாகராஜன் மது போதையில் அண்ணா சிலை கூண்டின் மேல் ஏறி கால் மேல் கால் போட்டு படுத்திருந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியுடன் அவரை வலுக்கட்டாயமாக கீழே இறக்கினர். அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்த நாகராஜனுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. அப்போது தேத்தாம்பட்டி கிராமத்திற்கு எந்தவித அடிப்படை வசதியும் செய்யவில்லை என்றும் அதனை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே விபத்தில் உயிரிழப்பு ஏற்படுத்திய வாகன ஓட்டுநரை கண்டுபிடித்து தரக்கோரி சாக்கோட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாக்கோட்டை கெங்காத்தான்குடி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முருகேசன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது இறப்புக்கு காரணமான வாகன ஓட்டுநரை கண்டுபிடிக்க கோரி உறவினர்களும் கிராம மக்களும் சாக்கோட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 5699 கௌரவ விரிவுரையாளர்களை நடப்பு கல்வியாண்டிலும் தொடரச் செய்ய கல்லூரி கல்வித்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 5699 கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் இந்த கௌரவ விரிவுரையாளர்களின் பணிகளை கடந்த ஏப்ரல் முதல் அடுத்த ஆண்டு மார்ச் வரை நீட்டிக்க கல்லூரி கல்வித்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் மே மாதம் நீங்களாக மீதமுள்ள 11 மாதங்களுக்கு மாதம் 25,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 156 கோடியே 72 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. கௌரவ விரிவுரையாளர்களுக்கு UGC விதிகளின்படி மாதம் 50,000 ரூபாய் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் 25,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது.